அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் மெயின் பிக்சரே. சனியுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் சனி. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் செவ்வாய் 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவரின் சுப பார்வை 8, 11, 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சனி செவ்வாயின் இணைவானது பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் அதீதமாக ஏற்படும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சிறப்பு பார்வை கிடையாது. ஏனென்றால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. தற்போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த தருணத்தில் இந்த 2 கிரக நிலைகளுமே இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. காரணம், சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த 2 கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமக்கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசி தான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் மங்களகாரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது. செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய வேகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய். செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம், தொழில், குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். எனவேதான் விவசாயத்துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார். சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில்
தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் ஏற்படுங்க. விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய 4, 12 கூட அளவிற்கு சிரமம் ஏற்படாது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மராசியில் அமர்வது கூட ஒரு விதத்தில் யோகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் அதீத பலம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆண் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய்தான். இவைதான் அவர் பெண் தன்மை வாய்ந்த சுக்கிரனோடு இணையும் போது சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது. இதிலும் ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை பூமிக்காரகன் நிச்சயமாக சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு, சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன. கை கிரகமாக ராகு, கேது பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சமபலம் வாய்ந்த சனியுடன் செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி கை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகள்ல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியான சனி அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 5ஆம் இடமாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு நிறைந்து கிடைக்கும். ஓரளவுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கையாண்டால் பல்வேறு வகையில புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். சுக்கிரமங்கல யோகம் நிறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்தலாம். லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சில அலைச்சல்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சற்று சாதகமற்ற போக்கு இருந்தாலும் கூட அவற்றில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பதை தெளிவாக இந்த இணைவு உறுதிப்படுத்துகிறது. எனவே அவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாங்க. நகரக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே இந்த தருணத்துல கலைத்துறை ரீதியான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. உங்களை பற்றி தவறாக விமர்சித்தவர்கள் கூட அவற்றை புரிந்து கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது குருவும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த தருணத்தில் சனி மற்றும் செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிக்கும்
கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பெண்மணிகளுக்கு ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தங்களது அனுபவ ரீதியாக அவற்றை உணர்வதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.